Good morning. Actually, the 2024 Group 4 paper, quants and reasoning பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு இது SICA கொஷின். ஸோ SICA கொஷின். A person invested 12,000 in a fixed deposit scheme for 2 years at the rate of 5% compound interest. Okay, how much amount will be got on maturity? என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பர்சன் வந்து ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாரு, 2 வருஷம் கழிச்சு எவ்வளவு அமௌண்ட் வரும்னு கேட்கறாங்க. 5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ பிரின்சிபலும் கொடுத்துட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுத்துட்டாங்க, பிரின்சிபலும் கொடுத்துட்டாங்க. ஸோ வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஃபார்முலா படி போனோம்னா வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மெச்சூரிட்டி அமௌண்ட் ஃபார்முலா வந்து P × 1 + R/100 the whole power number of years. ஸோ இதுபடி ஃபார்முலா படி போடலாம், ஆர் மேனுவலாக கால்குலேட் பண்ணலாம். நமக்கு 5% அதோட இன்ட்ரெஸ்ட் 5% செகண்ட் இயர் கால்குலேட் பண்ணால் நமக்கு அமௌண்ட் எவ்வளோ கிடைச்சிடும். ஸோ 12,000 வந்துட்டு பிரின்சிபல். ஸோ 10% வந்துட்டு 1,200 தெரியும். ஸோ அதில் ஆஃப் வந்துட்டு 5%, 10% 1,200, ஆஃப் வந்துட்டு 600. ஸோ 5% ஃபர்ஸ்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் 600. ஸோ செகண்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் 600 வரும், ரைட்டா? ஸோ செகண்ட் இயர்ல இந்த 600க்கு அதுவும் இன்னொரு 5% இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரைட்? அப்போ 10% வந்து நமக்கு தெரியும் 60 rupeesங்க. ஸோ அப்போ 5% அதோட ஆஃப் 30 rupees. ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஆயிருக்குன்னா 600 + 600 + 30. ஸோ 1,230 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யா, ஓகே, சாரி, யா, 1,230 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 1,200ஓட இன்க்ரீஸ் பண்ணா 12,000ஓட இன்க்ரீஸ் பண்ணா 1320 is the answer. 1320, right? So in this sum பார்க்கலாம். Mensuration, the radius of a conical tent is 700 and the height is 24 meters சொல்லிட்டாங்க. Okay, radius of a conical tent. This is a cone வச்சுக்கோங்க. ரேடியஸ், இதோட ரேடியஸ் வந்துட்டு 700 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இது சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் மீட்டர்ல, ஆன்சர் மீட்டர்ல கேட்கணும், நமக்கு மீட்டரை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். ஸோ 700 சென்டிமீட்டர்னா 7 மீட்டரா, ரைட்? ஸோ திஸ் இஸ் 7 மீட்டர். ஸோ ஹைட் இஸ் 24 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த லென்த் ஆஃப் த கேன்வாஸ் யூஸ்ட். ஓகே, இது சுத்துறதுக்கு இந்த கேன்வாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, அதை லென்த்தோட கேட்கறாங்க. இப்போ அந்த வித் ஆஃப் த இந்த ரெக்டாங்கிளோட கேன்வாஸோட வித் நமக்கு கொடுத்துட்டாங்க. ரெக்டாங்கிளோட கேன்வாஸோட வித் 4 மீட்டர் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம லென்த் கண்டுபிடிக்கணும், அதான் நமக்கு தேவை. ஆக்சுவலி யா, இப்போ 7 மீட்டர் தெரிஞ்சிருச்சு. ஸோ இதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளும் ஈக்குவல், ரைட்? ஏன்னா இந்த ரெக்டாங்கிள் தான் வந்துட்டு நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் இஸ் πRL. அதே இது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து L × B. நமக்கு வந்து B தெரியும் 4ன்னு. ஸோ கால்குலேட் பண்ணிடலாம், ஈக்குவேட் பண்ணலாம். சிங்கிள் ஈக்குவேஷன், சிங்கிள் அன்னோன், ரைட்? இதுல இருக்க L வந்துட்டு ஸ்லான் ஹைட், ரைட்? இது ஸ்லான் ஹைட் கண்டுபிடிக்கணும் நாம ஃபர்ஸ்ட் அதுக்கு. ஸோ ஸ்லான் ஹைட் இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ நமக்கு தெரியும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்முலா வந்துட்டு இது வந்து 24 மீட்டர், இது வந்து 7 மீட்டர், பித்தாகரஸ் தியரம். இது வந்து A² + B², இது வந்து C, ரைட்? ஹைப்போட்டென்யூஸ், sum of the squares of the other two sides is equal to square of the hypotenuse, right? அப்போ C² = A² + B² தெரியும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் இங்க. அப்போ வந்துட்டு இந்த ஸ்கொயர் வந்துட்டு இங்க ரூட் ஆயிரும். ஸோ C = நமக்கு ஏரியா தெரிஞ்சிடும். ஸோ A = 7, B = 24, right? 7² is 49 + 24² is 576. ஆட் பண்ணா டோட்டலி 625. ஸோ C = 25 நமக்கு தெரிஞ்சிருச்சு. 25 × 25 is 625, right? அப்போ லென்த் இஸ் 25. இது வந்துட்டு லென்த் 25.
ஸ்லான் ஹைட் 25 தெரிஞ்சிச்சு. ஸோ பை இஸ் 22 by 7. Radius of a red cone is 7 meter. So 7. The length, slant height is 25, sorry. So நமக்கு தெரியும் பேஸ் வந்துட்டு 4னு தெரியும். ஸோ இன்ட்டு லென்த் ரைட்டா 2 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ஒரு 2 இருக்கு, சாரி 11 இருக்கு, 11 டைம்ஸ். ஓகே 7 கேன்சல். டோட்டலி திஸ் இஸ் 11 கேன்சல் பண்ணால் 5.5 இன்ட்டு 25 அப்படின்னு வரும். ஸோ 5.5 is 25 into 5 times is 125 plus 25 ஓட ஆஃப் வந்துட்டு 12.5, ரைட்? ஸோ ஆட் பண்ணா 137.5 மீட்டர். லென்த் ஈக்குவல் டு 177.5 மீட்டர். ஓகே, நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிச்சு. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இது வந்து ரீசனிங். வாட் இஸ் ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர் கேட்குறாங்க. ஸோ ஓகே 1 into 2 equal to 2. ஸோ அந்த நம்பரோட 3 மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ 2 into 3 அப்படியே அடுத்த நம்பர் 6 ஆயிடும். அதே வந்துட்டு 6 into 4 அடுத்த நம்பர் 24 ஆயிருக்கு. அப்படி into 5 120 ஆயிருக்கு. அப்போ அடுத்த நம்பர் 120 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். யா, அப்போ 720, ரைட்? திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். இது வந்து ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் அப்படி சொல்லிட்டு போகலாம். ஸோ இங்கே வந்துட்டு 4 ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல் அடுத்து 6 ஃபேக்டோரியல் இஸ் 725 720. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இட்ஸ் அ சிம்பிள் சீரீஸ். ஸோ ரேஷியோ பற்றி சம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஒய் ஈக்குவல் எக்ஸ் பை ஒய், எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க 2 1 என்ன. ஸோ அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சா போதும். நம்ம ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4, ரைட்? எக்ஸ் ஸ்கொயர் வந்து 4, ஒய் ஸ்கொயர் 1. ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4 ஒய் ஸ்கொயர் இஸ் 1, ரைட்? 4 minus 1 டிவைட் பை ஆர் ஈஸ்ட் ரேஷியோ போட்டுக்கோங்க. இது வேணா பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் வந்துட்டு 4 plus 1, ரைட்? 5. டோட்டலி 3:5. திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். சிம்பிள் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ஈக்குவேஷன். Okay. Kumaran bought a raincoat and saved ₹25 with a discount of 20%. What was the original price of a raincoat? Okay. இப்போ 20% வந்து குமரனுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கறனால வந்துட்டு ₹25 சேவ் ஆகுதுங்கிறாங்க. அப்போ 20% வந்து ₹25 அப்போ 100% நமக்கு தெரியும். 100% எவ்வளோ? 20% into 5 பண்ணா வந்துட்டு நம்ம 100% கிடைச்சோம். அதே மாதிரி 25 into 5 பண்ணா நமக்கு 100 into 100 வந்து 100%. 25 into 5 வந்து 100%. 25 into 5 is 125. So this is simple answer. 125 கிடைச்சு. இதுக்கு ஃபார்முலா எதுவும் தேவையில்லை. 100% எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சாலே போதும். That's it. So this is indices and sets. ரூட் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் a simple sum தான். தி ரூட் அப்படி இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ ஒய் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. இந்த இதையும் ஒய்ன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா நம்ம இங்கே ஒய்ன்னு எடுத்திருக்கோம். இப்போ ஒய் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் அப்படி இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டு இருக்கிறத நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இதையும் ஒய்ன்னு எடுத்துக்கணும். இப்போ ரூட் ஒய்ன்னு எடுத்துக்கணும். ஸோ இங்கே இருக்க ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக நம்ம டபுள் சைஸ் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஒய் ஸ்கொயர் பண்ணிட்டா 5y ஆயிரும், ரைட்? அப்போ ஒய் ஸ்கொயர் அண்ட் ஒய் கேன்சல். ஸோ ஒய் ஈக்குவல் டு 5ன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இதோட டோட்டல் வேல்யூ ஒய் ஈக்குவல் டு 5. தட்ஸ் ஒய் 5/1 is 5. அதனால தான் 5 இது கொடுத்துருக்காங்க. இது ஆன்சர். ஸோ இட்ஸ் அண்ட் பேசிக் காமன் கொஸ்டின்ஸ். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் பார்த்து ஏக்கு 1, 2க்கு பிக்கு 2, சிக்கு 3, அது மாதிரி இஜிட் வரைக்கும் கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ எல்சிஎம் ஆஃப் ஹெச்சி அண்ட் எஃப் இஸ் நாட் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஸ் நாட் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்சிஎஃப்னா நம்பர்ஸ் லெட்டர்ஸ் குறிக்குது. ஸோ ஹெச்எஃப் என்னென்ன வேல்யூ தெரிஞ்சுக்கிறாங்க. ஹெச் இஸ் 8, சி இஸ் 3, எஃப் இஸ் 6. ஸோ எல்சிஎம் நமக்கு தெரியும்.
ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும், ப்ரைம் ஃபேக்டரோட ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும். 8 இஸ் 2 பவர் 3, அப்போ 8 எடுத்துக்கணும். 3 பவர் 1, 3யும் எடுத்துக்கணும். ஸோ இஸ் 3 இன்ட்டு 2, ரைட். இது 1. ஸோ 2ஓட ஹையஸ்ட் டிகிரி வந்து 2 பவர் 3, அப்போ அதுவும் எல்சிஎம் எடுத்துக்கணும். ஸோ 3ஓட ஹையஸ்ட் பவர் 1. ஸோ 8 3 24 இஸ் த எல்சிஎம், ரைட். இப்போ ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம். எக்ஸோட வேல்யூ 24. ஸோ எக்ஸ் வந்துட்டு எல்சிஎம் தான். ஸோ அது ஒரு பிரச்சனை இல்லை. இ பிளஸ் எஃப் பார்ப்போம். இ இஸ் 5. இப்போ எஸ் வந்து 19 இருக்கணும், ரைட். எஸ்ஸும் 19, அப்போ அதுவும் 24, ரைட். இதுவும் கரெக்ட், எல்சிஎம் தான். ஸோ ஏ இன்ட்டு சி இன்ட்டு ஹெச். ஏ இஸ் 1, சி இஸ் 3, ஹெச் ஷுட் பி 8. யா, அப்போ இதுவும் 24 தான். ஸோ அப்போ இதுதான் நாட் ஈக்குவல் டு. ஏ வந்துட்டு 1, சி வந்துட்டு 3, ஹெச் வந்துட்டு 8. ஸோ 12, ரைட்டா? அப்போ இதுதான் கிடையாது. அப்போ திஸ் இஸ் த ஆன்சர் ஆப்ஷன். ஏன்னா வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, நாட் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. தட்ஸ் வை. So how many greater circles can a hemisphere have? ஃபர்ஸ்ட் நம்ம கிரேட்டர் சர்க்கிள் என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி ஒரு சர்க்கிள் இருக்கு. கிரேட்டர் சர்க்கிள்னா என்னன்னா அதோட சென்டரோட எத்தனை சர்க்கிள் போட்டாலும் கோயின்சைட் ஆகணும். அதாவது சென்டரோட கோயின்சைடா இருக்கணும். இப்படி சென்டர்ல இருக்கணும். இப்படி இல்லாம சென்டர் இல்லாம இப்படி ஓரத்துல இல்லாம இருக்கணும். கோயின்சைட் ஆகணும். அப்போ அதுதான் வந்து கிரேட்டர் சர்க்கிள் சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளைட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களாம் ஃப்ளைட்லாம் எப்பயுமே கிரேட்டர் சர்க்கிள்லாம் ட்ராவல் பண்ணணும். ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் ஷார்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ அது மாதிரி ஹெமிஸ்பியர் இருக்கு. திஸ் இஸ் த சென்டர். ஸோ எது போல கிரேட்டர் சர்க்கிள் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி இதில் இன்ஃபினிட்டி கிரேட்டர் சர்க்கிள் போடலாம். ஃபுல்லாக கிரேட்டர் சர்க்கிள் போட்டுகிட்டே போகலாம், எவ்வளோ வேணாலும் போடணும். ஸோ தட் இஸ் அன்கவுண்டபிள் இஸ் த ஆன்சர் ஆப்ஷன். ஒன்று கிடையாது, ஒன்று தப்பு. Find the volume of a cylinder whose height is 4 meter and whose base area is 500 meter square. 2 மீட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் கேட்குறாங்க, அப்போ மீட்டர் கியூப் ஆயிரும். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா தெரியும் நமக்கு. வால்யூம்னாலே ஏரியா, பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட் பண்ணாமல் நமக்கு வால்யூம் கிடைக்கும். பேஸ் வந்து சிலிண்டர், ரைட். சர்க்கிளோட பேஸ் ஏரியா வந்துட்டு πr ஸ்கொயர் இன்ட்டு ஹைட் வந்துட்டு கொடுத்துட்டாங்க, இன்ட்டு ஹைட். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர், ரைட், πr ஸ்கொயர் இன்ட்டு ஹச். ஸோ πr ஸ்கொயர் வந்து 500 கொடுத்துட்டாங்க. ஸோ ஹச் நமக்கு தெரியும் 4. ஸோ 2000 தான் ஆன்சர். ஸோ இதுவும் அதே பேசிக் ரேஷியோஸ் தான். ஸோ ரேஷியோ கொடுத்துட்டாங்க, எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ கேட்கலாம். ஓகே, நம்ம இங்கேயே வந்துட்டு 2 கேன்சல் பண்ணிடலாம். 11, this is 1, 6, ரைட். ஸோ 3x plus 4y is equal to 11 divided by 4x plus 6y divided by 16. ஸோ இதையுமே கேன்சல் பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும் கால்குலேஷனுக்கு. ஸோ 2 அதில் காமன் எடுத்துடலாம். 2 காமன் எடுத்துட்டா 2x plus 3y இருக்கும். இது வந்துட்டு 8, யா 8 into 2 இருக்கும், ரைட். அப்போ 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ கீழே வர ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா 3x, சாரி, 3x plus 4y equal to 11 இருக்கும். இங்கே கீழே 2x plus 3y 18 இருக்கும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 2 ஈக்குவேஷன்ஸ், 2 unknowns, x and y ஓட ரேஷியோ கிடைச்சிடும். ஸோ லெட்ஸ் see. 3x into 8 24x plus 32y equal to 22x plus 33y, ரைட். இதை நம்ம இங்கிட்டு கொண்டு போயிடலாம். ஸோ 2x equal to y, right, x by y equal to 1 by 2. So answer x is to y is 1 is to 2, right. This is the answer option. Simple. இங்கே மேலேயே கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சால்வ் பண்றது ஈஸியா இருக்கும். ஸோ இஃப் 2 numbers a and b இருக்கு, they are in the ratio of m is to n, then the LCM and of a and b கேட்குறாங்க. LCM உங்களுக்கு இது ரொம்ப கன்ஃபியூஷனிங்காக இருந்தால் நீங்களே ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ ஏக்கு 3,
பிக்கு 9 எடுத்துக்கலாம், சம்திங் லைக். இப்போ ரேஷியோ வந்துட்டு என்னன்னா எம்எஸ்டிஎன்னு கொடுத்துருக்காங்க. ரேஷியோனா வந்துட்டு இருக்கிற ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்க ஹெச்சிஎஃப் ரிமூவ் பண்ணாதான் அது வந்துட்டு ரேஷியோ. ஸோ ஹெச்சிஎஃப் ரிமூவ் பண்ணால் இதோட ரேஷியோ வந்துட்டு ஹெச்சிஎஃப் வந்து 3. அப்போ 1:3 தான் இதோட ரேஷியோ எம்எஸ்டிஎன். ஓகே, ஸோ இதோட எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எல்சிஎம் வந்துட்டு நமக்கு தெரியும் 9 தான் இதோட எல்சிஎம். ஏன்னா ஹையஸ்ட் பவர் இருக்கணும் பிரைம் ஃபேக்டர். ஸோ 9 இஸ் த எல்சிஎம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பார்க்கலாம். எல்சிஎம் என்ன வருது? தென் த எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் எம் இன்டி ஏ. எம் வந்துட்டு 1 தெரியும், n = 3 தெரியும். எம் இன்டி ஏ, ஏ வந்து 3. ஓகே, m/n வந்துட்டு 1:3, ஏ பி வந்துட்டு 3:9. ஓகே, எம் இன்டி ஏ, அதாவது எம் வந்து 1, 1 × 3 வந்துட்டு 1 × 3 3 தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. n × b, n வந்து 3 தெரியும், b 9 தெரியும். ஸோ 27. ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. m × b, m வந்து நமக்கு 1 தெரியும், b வந்து நமக்கு 9 தெரியும். ஸோ 1 × 9, 9 is the LCM. ஸோ திஸ் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். a × b, ஸோ a வந்து 3, 9, ஸோ 27. திஸ் இஸ் நாட் an LCM, ரைட்? ஸோ இப்படி உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா இதே மாதிரி நம்பர் நீங்களே எடுத்து எல்சிஎம் கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணி போட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ இட்ஸ் an interesting question. ஸோ an intelligent man, அதனால தான் இந்த கொஸ்டினே கரெக்ட். ஸோ he is an intelligent man, carries a 3 sack, 3 மூட்டை பழம் எடுத்துட்டு போறான். ஈச் ஒரு சாக்லையும் 30 மேங்கோஸ் இருக்கு. ஸோ as he crosses each toll, ஒரு டோலை கிராஸ் பண்ணும்போதும் he should give 1 mango for each sack. ஓகே, அப்போ 1 மேங்கோ கொடுத்துட்றான். ஆக்சுவலி ஒரு டோலை கிராஸ் பண்ணும்போதும் ஒரு சாக்குக்கு ஒரு மேங்கோ கொடுக்குறான். ஓகே, அப்போ he crosses 30 tolls. How many mangoes he will have at the end? ஸோ இப்போ இன்டெலிஜென்ட்டா இல்லாம இருந்திருந்தானா 0ல போய் நின்றுருப்பான். ஏன்னா டோட்டலாக 30 டோல்ஸ் கிராஸ் பண்ணுறான். 3த்துலேருந்து ஒரு மேங்கோ எடுத்து கொடுத்தான்னா 0ல வந்து நிற்பான். ஸோ he is an intelligent. ஸோ அதனால 0 ஆன்சர் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டோலுக்கும் ஒரே சாக்ல இருந்து எடுத்து கொடுத்துட்றான். ஃபர்ஸ்ட் 10 டோல்ஸ் கிராஸ் பண்ணுறான், 30 இது முடிஞ்சிருது. ஏன்னா ஒரு டோலுக்கும் ஒரு சாக்குக்கும் ஒரு பழம் கொடுக்கும். ஸோ அப்போ இந்த மூட்டை வந்து 10 டோல்ஸ்ல கிராஸ் பண்ணோன்னே இந்த மூட்டை முடிஞ்சிருது, சாக் தீர்ந்துருது. ஸோ இப்போ அடுத்து வந்துட்டு 60 மேங்கோஸ் இருக்கு, 2 சாக்ஸ். அடுத்து ஒரு டோலுக்கு வந்து ரெண்டு மேங்கோ தான் கொடுப்பான். ஸோ 2 மேங்கோ இந்த டோல் முடியறதுக்கு. ஓகே, ஒரு டோலுக்கும் 2 மேங்கோ கொடுப்பான். அடுத்து வந்துட்டு இந்த மூட்டை காலியா வர்றதுக்கு டோட்டலா ஒரு சாக்ல வந்து 2 மேங்கோ கொடுக்கணும். ஸோ டோட்டலா 15 டோல்ஸ் கிராஸ் பண்ணோன்னே இந்த செகண்ட் மூட்டையும் முடிஞ்சிருது. ஸோ 25 டோல்ஸ் கிராஸ் பண்ணிடுறான், 2 சாக் காலி ஆயிருது. ஸோ ரிமைனிங் வந்து 30 இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு டோலும் கிராஸ் பண்ணும்போது ஒரு மேங்கோ கொடுத்தா போதும். இன்னும் ரிமைனிங் 5 டோல்ஸ் இருக்கு. ஸோ 5 டோல்ஸ்க்கு 5 மேங்கோஸ் கொடுத்தா போதும், ரிமைனிங் 25 இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஆஃப் இட். Okay, the length of the longest pole in the room. Okay, it's a cuboid, right? இப்போ ரெக்டாங்கிளா இருந்திருந்தா 2D இருந்திருந்தா வந்துட்டு நமக்கு ஈஸியா கண்டுபிடிச்சாலும் டயகனல்னு. பட் இது கியூபாய்டா இருக்கனால வந்துட்டு யோசிச்சு போடணும். ஆக்சுவலி இந்த எண்ட்ல இருந்து அந்த சைடு இருக்க இந்த எண்டு, திஸ் இஸ் த லாங்கஸ்ட் டயகனல், லாங்கஸ்ட் போல், அதுதான் வைக்க முடியும். ஸோ இதோட டயகனல் ஆஃப் கியூபாய்டோட ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சா போதும். டயகனல் ஆஃப் cuboid, square root of length into breadth into, sorry, length plus breadth plus height square, right? இப்போ length வந்து 24, எல்லாமே plus தான். So length of the pole is 24 square. 24 square is 576. 576 plus 18 square is 324. So 324
16 square is 256. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். 500,000 30 yeah 100 256 yeah 156,056 ரைட். இதோட ஸ்கொயர் நமக்கு தெரியணும். இதுக்கு ஒரு செக் பண்ணிக்கிறேன். 156 ரைட் கரெக்ட். 150 கரெக்ட். ஸோ இதோட ஸ்கொயர் வந்துட்டு இது ஸ்கொயர் ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம்னா வந்துட்டு எந்த ஸ்கொயரோட வேல்யூ 6ல முடியும்னா 4ஓட ஸ்கொயரும் 6ஓட ஸ்கொயரும். ஸோ டெஃபினெட்லி இது ரெண்டுல ஏதோ ஒன்று தான் இருக்கும். ஸோ இந்த நம்பரை விட்டுட்டு this should be இந்த நம்பரை மட்டும் ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கணும். இதுக்கு உள்ள இருக்க சின்ன ஸ்கொயர் எதுனா 3 9 ஸ்கொயர். ஸோ 3 and 3. ஸோ இது ரெண்டுல ஏதாவது ஒரு நம்பராக இருக்கும். ஒன்று 34 ஸ்கொயராக இருக்கும், இல்லைன்னா 36 ஸ்கொயராக இருக்கணும். ஸோ ஆப்ஷனை பார்த்தோன்னே 34 தெரிஞ்சிடும் போட்டுருங்க. சப்போஸ் இது தீட்டா கொஸ்டினாக இருந்ததுன்னா வந்துட்டு நமக்கு 35 ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது தெரியும். ஸோ 25 3 4 12. ஸோ இதை விட இது கம்மியாக இருக்கு. ஸோ 34 இஸ் ரைட் ஆன்சர் அப்படி பண்ணும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியணுமா யூடியூப் சேனல்ஸில் சர்ச் பண்ணுங்க, உங்களுக்கு தெரியும். யூடியூப்ல நிறைய கண்டென்ட் அவைலபிளாக இருக்கு. ஸோ LCM of two numbers is 6 times their HCF. Okay, LCM of two numbers is 6 times their HCF. HCF வந்து 12 கொடுத்துட்டாங்க. ஸோ this is 72 and the one number is LCM. ஓகே, LCM வந்து 72 தெரிஞ்சிருச்சு. ஒன் நம்பர் இஸ் 36 தெரிஞ்சிருச்சு. இன்னொரு ஃபார்முலா தெரியும், ரெண்டு நம்பர் A into B equal to LCM into HCF. இப்போ நமக்கு LCMமும் HCFமும் தெரிஞ்சிருச்சு. 72 into 12 சொல்லிட்டு ஒரு நம்பரும் கொடுத்துட்டாங்க 36. இப்போ ஏங்கிற நம்பர் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்னொரு நம்பர் என்ன ஈக்குவேட் பண்ண ஆன்சர் வாங்கணும். திஸ் 2 times A equal to 24, right? This is the answer of it. ஸோ இதுவும் அதே தான், LCM HCF நம்பர் தான். அது HCF 2 numbers is 11. ஓகே, இது LCMமும் கொடுத்துட்டாங்க. ஒன் நம்பர் இஸ் 77. அதே தான். இவங்க அப்போ நாம ஃபார்முலாலும் இந்த சம்ல அவங்களே கொடுத்துட்டாங்க. A into B தெரியும், LCM into HCF, ரைட்? LCM வந்து 693, HCF வந்து 77 கொடுத்துட்டாங்க. ஓ சாரி, HCF is 11. ஒரு நம்பர் 77 கொடுத்துட்டாங்க. இது வந்து B நமக்கு தேவை. ஸோ 11 டைம்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். 7 இது 7 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம். 63 9 63 9 and another B is called another number is 99. That's it. Simple sums. A merchant has a 120 liters and 180 liters of 2 pints of oil. He wants to sell oil by filling the 2 pints of oil in a tins of equal volumes. Okay, ரெண்டு குவான்டிட்டியில இவர்கிட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆயில் இருக்கு. ஸோ அதை வந்துட்டு இவர் வந்து ஒரே கேன் மேனுஃபேக்சர் பண்ணோம், ஈக்குவல் வால்யூமா இருக்கணும், ரெண்டுத்தையுமே வந்துட்டு எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது இதோட HCF நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி சமைச்சலாம், எந்த வால்யூம் இருக்கு டீன்ல மேனுஃபேக்சர் பண்ணா இந்த மூணுமே ஈக்குவல், இந்த ரெண்டு குவான்டிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆயிலுமே நம்ம பேக் பண்ணி அனுப்பிடலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ HCF வந்து நமக்கு தெரியும், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், ரைட்? 10 இருக்கு. ஸோ திஸ் இஸ் 10 இருக்கு. இதுல வந்து 6 2 6 3, ரைட்? ஸோ இதுல காமன் ஃபேக்டர் 10 6 60, ரைட்? ரெண்டுத்துலயே இருக்கு 60. ஸோ 60 இஸ் த ஆன்சர் ஆஃப் இட். ஸோ இது நமக்கு தெரியும். கியூப் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ், அதோட ஃபார்முலா வந்துட்டு n into n plus 1 divided by 2 the whole square. So n into n plus 1 1 to until n ஓட n cube, இதோட ஃபார்முலா இது. 1 up to n இதோட ஃபார்முலா இது. ஸோ நமக்கு தெரியும் இதுதான் இந்த டேர்ம், அது அங்கே கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் மட்டும் இந்த வேல்யூக்கு எடுத்தோம்னா வந்துட்டு நமக்கு இதோட வேல்யூ கிடைச்சிரும்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 72900, 729 ஸ்கொயர் வந்து 27. ஓகே,
100 ஸ்கொயரோட வேல்யூ 10. ஸோ உள்ள 27 இன்ட்டு 27 இன்ட்டு 10 இன்ட்டு 10 இருக்கு. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தா 27 இன்ட்டு 10 270. திஸ் இஸ் ஆன்சர். ஸோ இந்த சீரீஸ் எப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து என்ன நம்பர் வரும், எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன வேல்யூ ஆட் பண்ணி சொல்லுங்க. ஓகே 2, இதுல இருந்து இங்க 1 ஆட் ஆயிருக்கு, இதுல இருந்து இங்க 2 ஆட் ஆயிருக்கு, இதுல இருந்து இங்க 4 ஆட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து 1 ஆட் ஆகி 2 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், 1 இன்ட்டு 2 ஆயிருக்கு, அது அப்படி டபுள் ஆயிருக்கு, 4 ஆயிருக்கு. அடுத்த நம்பர் 8 ஆட் பண்ணியிருந்திருக்கணும். அப்போ 9 + 8, 9 + 8 is 17. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 17 நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இங்க 8 ஆட் ஆயிருக்கு, அப்போ இங்க 2 16 ஆட் ஆகணும், 16, அப்போ இங்க 32 ஆட் ஆகணும். ஸோ 33 + 32 = 65. y நமக்கு தெரிஞ்சிருச்சு 65ன்னு சொல்லிட்டு. ஸோ 75 x + y = 75, 82, right? Yeah, 82. This is the answer option. இந்த மாதிரி நீங்க சீரீஸ்ல கொஞ்சம் பார்த்து இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சீரீஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ரொம்ப சிம்பிளா தெரியும். ஸோ ஓகே, then we write a z b y c x அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. how many consonants will appear to the left of the vowels? நமக்கு தெரியும் vowels a e i o u. ஸோ இந்த vowelsல எதுவுமே adjacent லெட்டர் கிடையாது, எல்லாமே நடுவுல கேப் இருக்கு. ஏக்கு ஈயும் ஒன்னா வராது, ஈயும் ஐயும் ஒன்னா வராது. ஸோ எவ்ரி லெஃப்ட்ல வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட் கண்டிப்பா இருக்கணும் லெஃப்ட் சைட்ல. ஓகே, அப்போ இது ஏல இருந்து ஏழு முடிஞ்சிருக்கு, அப்போ ஏ டு இசட் வந்திருக்கு, அதே மாதிரி இஜெட் டு ஏல ஆரம்பிச்சு திருப்பி முடிஞ்சிருக்கு இது. ஸோ டெஃபினெட்லி அப்போ ஆல்ரெடி வவல்ஸ் வந்து 10 டைம் வந்திருக்கும், ஒரு வவல்ஸும் 2 தட்டி வந்திருக்கும். ஸோ டோட்டலி 5 வவல்ஸ் இருக்கு. ஸோ ஒரு வவல் 10 டைம் வந்திருக்கும். ஸோ 10 டைம் வந்தால் லெஃப்ட் சைடில் 10 கான்ஸ்டன்ட்ஸ் இருந்திருக்கணும். ஆனால் ஏ வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் லெட்டருங்கிறதுனால இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் வந்திருக்காது. ஸோ 10 - 1, டோட்டலி 9 கான்ஸ்டன்ட் வந்து லெஃப்ட்ல வந்திருக்கும். ஸோ 9 இஸ் த ஆன்சர். ஓகே, ரமீலா சேஸ், ஓகே, பிளட் ரிலேஷன். ரமீலா சொல்றாங்க ஆக்சுவலி ராகவிஸ் ஃபாதர், இங்க ராகவி இருக்காங்க, ராகவியோட ஃபாதர் ராமன், ஓகே, இஸ் த ஒன்லி சன் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர் இன் லா. ஓகே, ரமீலாவோட ஃபாதர் இன் லா இவரோட ஒன்லி சன், ஃபாதர் ரமீலாவோட ஃபாதர் இன் லாவோட ஒன்லி சன் வந்து ராமன். ஸோ ஹீ சன், ஃபாதர் இன் லா பேர் ராமநாதன், ரைட்? கொஸ்டின் புரிஞ்சது, அப்படி படிக்க படிக்க இப்படி எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், ஒரு டைம்ல ஆன்சர் பண்ணிக்கலாம். தென் ஹவு இஸ் ரமணி, ரமணி பத்தி இந்த கொடுக்கல, இப்பதான் கொடுக்கணும். ஹூ இஸ் சிஸ்டர் ஆஃப் ராகவி, ராகவியோட சிஸ்டர் தான் ரமணி. ஓகே, அப்ப இவங்க 2 பேரும் சிப்ளிங்ஸ். தென் ஹவு இஸ் ரமணி, ஓகே ஓகே ஓகே, ஹூ இஸ் சிஸ்டர் ஆஃப் ராகவி ரிலேட்டட் டு ராமநாதன். ரமணி வந்துட்டு ராமநாதனுக்கு எப்படி பழக்கம் அப்படின்னு கேட்கிறாங்க ஆக்சுவலி. அப்போ ஹீ இஸ் அ கிராண்ட் டாட்டர் ஆஃப் ராமநாதன், ரைட்? ஏன்னா இவங்க தாத்தா தான் வந்துட்டு ராமநாதன். ஸோ கிராண்ட் டாட்டர், திஸ் இஸ் ஆன்சர் ஆப்ஷன். ஸோ 3 men 4 women can earn 3780 in 7 days. Okay, 11 men and 13 women earn 15040 in 8 days. Okay, it is simple time and work sums, but maybe equation numbers கொஞ்சம் இதா இருக்கனால கஷ்டமா இருக்கும் மாதிரி தெரியும். ஆனா ஈக்குவேஷன் சிம்பிள் ஈக்குவேஷன் தான். 3 men plus 4 women earn up to 7 days. ஸோ இது பண்ண டோட்டல் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சலாம். டோட்டல் எஃபிஷியன்சி ரேஷியோல தான் வந்துட்டு சேலரி கொடுப்பாங்க. ஸோ டெஃபினெட்லி இது 7 மல்டிபிளாக தான் இருக்கும், ஏன்னா 7ஓட மல்டிபிளாக இருக்கு, இது 7 மல்டிபிள் ஆகும். டெஃபினெட்லி கேன்சல் பண்ணிடலாம். 5 × 30
540 ரைட். ஸோ ஓகே, அதே மாதிரி இதையும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த இருக்கும் இது 11 men 13 women வந்துட்டு 15040 வந்துட்டு 8 டேஸ்ல ஏர்ன் பண்றாங்க. ஸோ 8 கேன்சல் பண்ணிடலாம். 1 அண்ட் தென் 8 66 840. ஓகே, இப்போ நமக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இதுதான். இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது, சிம்பிளிஃபை பண்ண முடியாது. 3 men plus 4 women equal to 540. 11 men plus 13 women equal to 1880. ஸோ இதை 11ஆல் மல்டிப்ளை பண்ணோம், இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம், பார்க்கலாம். ஓகே, 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் 33 male plus 44 women plus 540. This is 0495, right? இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணா 33 men plus 39 women. இந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணா 3000 and 2400. So 5400, 5006, 5000, 3000, 5400, 640, 5640, right? This is 5640, 640, 640. Cancel பண்ணிடலாம். So cancel ஆயிரும். This is 5 women equal to 40, 300, right? So women equal to 60. அதே மென்ல இந்த சிம்பிள் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். உமன் ஈக்குவல் டு 60, ஸோ 240, 6 4 240. 3 men plus 240 ஈக்குவல் டு 540. இது இங்க போயிடுச்சுன்னா 3 men ஈக்குவல் டு 300 வந்துடும். ஸோ men ஈக்குவல் டு 100, சாரி 100. ஓகே, ஸோ நமக்கு தெரிஞ்சிருச்சு men equal to 100, women equal to 15. ஸோ ரெண்டுமே ஈவன் ஆர் நம்பரா இருக்கு. ஸோ பண்ணிக்கலாம். எவ்வளோ டேஸ் எடுத்துப்பாங்கன்னு கேட்கலாம். ஸோ எக்ஸ் டேஸ்ல இவங்க இது டோட்டலா 7 men பிளஸ் 9 women எவ்வளோ 12400 ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஏர்ன் பண்ணியிருக்காங்க. 7 into 100 700, ரைட்? பிளஸ் 9 into 50 9 5 are 450, ரைட்? ஸோ எவ்வளோ கேட்டிருக்காங்க? 12,400. மிஸ்டேக்கா? 9 into 50 450 கரெக்ட். 1150. இங்க மிஸ்டேக். Sorry, 60, right? Woman is 60. So 9 6 are 540. 540. Appo 1240 equal to x. So 12400. 1 times this is 10 times x equal to 10. So this is the answer option. ஓகே, நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் நல்லா எழுதணும். ரொம்ப ஸ்கேனிங் எழுதிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். ஃபார் பிரின்சிபல் 10,000 rupees, the rate of interest is 15% per annum. 3 years சொல்றாங்க. ஃபைண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் எஸ்ஐகி அண்ட் சிஏ. ஸோ இப்போ வந்துட்டு நீங்க ஃபார்முலா இருக்கு. ஆக்சுவலி ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பி இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர். இது வந்து 2 years இருக்கு. அதோட 300 பிளஸ் ஆர் ஹோல் 100 இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 yearsோட டிஃபரன்ஸ் கிடைக்கும். இதான் ஃபார்முலா ஃபார் 3 years. ஓகே, இது போடுறது நீங்க சிம்பிளிஃபை பண்றதுலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ நம்ம ஈஸியஸ்ட் நம்ம இந்த மாதிரி எடுத்து எழுதலாம். ஒரு பேசிக் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸ்ன்னு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஒரு அமௌண்ட் 15%, 10% வந்துட்டு
1000. ஸோ அதில் ஆஃப் வந்துட்டு 500. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1500 வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே, 1500 இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு 1500 தான், அதே எக்ஸ் தான் வரும். அடுத்த வருஷத்துக்கும் அதே எக்ஸ் தான் வரும். ஆனால் இது வந்து எஸ்ஐயில், இது சிஐயில் எக்ஸ் வரும், அடுத்த வருஷத்துக்கு எக்ஸ் வரும், அடுத்த வருஷத்துக்கு எக்ஸ் வரும். ஸோ எங்கே டிஃப்ரென்ஸ் வருது? இந்த செகண்ட் வருஷத்துக்கு எக்ஸோட 15% கிடைக்கும். ஸோ 15% ஆஃப் எக்ஸ். ஸோ அடுத்த இந்த தேர்ட் இயருக்கு 2 times ஆஃப் 15% ஆஃப் எக்ஸ் வரும். ஏன்னா இங்கேயும் 0.5x, இங்கேயும் 0.5x. ஸோ இந்த தேர்ட் வருஷத்துக்கு இந்த இதோட 15%. ஓகேவா? அப்போ 0.15 இன்ட்டு 0.15x. திஸ் இஸ் த டோட்டல் டிஃபரன்ஸ். டோட்டல் டிஃபரன்ஸ் என்ன? 3 இன்ட்டு 0.15% ஆஃப் எக்ஸ் பிளஸ் 0.15 into 15 is 225, right? 225, 0.225x. This is the total difference. இதுதான் நம்ம ஃபார்முலா படி கால்குலேட் பண்ணோம். ஸோ இப்படி கொடுத்துருக்கனால பாயிண்ட்ல இருக்கனால இது கொஞ்சம் இதாக இருக்கும். இதை சிம்பிளாக பார்க்கணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 1500 தெரியும். இப்போ நமக்கு டிஃபரன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டோட இன்ட்ரெஸ்ட் 3 அடியும் பிளஸ் 0.025ஓட இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு தெரியும் இன்ட்ரெஸ்ட் வந்து 1500. இதோட 15% வந்துட்டு 225. இது 3 times பண்ணிக்கணும். ஸோ இது 220, அதாவது 225ஓட 15%. 225ஓட 15% எப்படி கண்டுபிடிக்கும்? 10% is 22.5, ரைட்? அதோட half வந்துட்டு 11.25. ஸோ டோட்டலி 33.75. ஸோ 3 times 22.5 plus 33.75. இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா அவ்வளோதான் ஆன்சர் வரும். 675 plus 33.75, right? 75.807. This is the answer, 708. நீங்க இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க டைரக்டா இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த இது 3 times 1 தெரிஞ்சிருந்தீங்கனாலே எல்லா சம்மும் ஈஸியாக போட்டலாம். எல்லாத்துக்கும் இப்படி நீங்களே எழுதி வச்சிருங்க. ஸோ அந்த சம் வந்தால் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கண்டுபிடிச்சி டிஃபரன்ஸ் போட்டுருங்க. கால்குலேஷன் எதுவும் பண்ண தேவையில்லை, சிம்பிளாக முடியும். Okay, a person takes a loan of 2000 at a 6% simple interest. Okay, he returns 1000 at the end of 1 year. In order to clear his dues and the end of 2 years, how much he would pay? Actually, என்ன சொல்றாங்கன்னா 2000 ரூபாய் வச்சிருக்காரு ஒருத்தர், 6% வாங்குறாரு. ஒரு லட்சம் கழிச்சு 1000 கொடுத்துட்றாரு. ஸோ மிச்சம் எவ்வளோ கட்டணும்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு விஷயத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 10%, 1% வந்துட்டு 20. ஸோ 6% வந்துட்டு 120, ரைட்? மிச்சம் 120 எக்ஸ்ட்ரா இருக்கும். இவர் 2வது வருஷத்துல 1000 கொடுத்துட்றாரு. ஸோ மிச்சம் இருக்கு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து 1000 தான். ஸோ இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறதுனால 120க்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் போட மாட்டோம். ஸோ இந்த ரிமைனிங் இருக்கு 1000க்கு தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் போடுவோம். ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? 1000. அந்த 1000 இன்ட்ரெஸ்ட் போட்டால் வந்துட்டு ஸோ மிச்சம் இருக்க பேலன்ஸ் அமௌண்ட் வந்து இது 1000 தான். 1000க்கு நம்ம 6% போடணும். 1000 1% இஸ் 10 rupees, 6% 60 rupees. ஸோ டோட்டலி இந்த 1000 பேலன்ஸ் இருக்க ரிமைனிங் அமௌண்ட் கொடுக்கணும். ப்ளஸ் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் 120 rupees, ப்ளஸ் செகண்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் 60. டோட்டலி 1180 rupees கொடுக்கணும், ரைட்? 1180 rupees கொடுக்கணும். This is the answer option. Vignesh borrows 10,000 for 2 years at a 4% simple interest. He lends 6% for 2 years. Okay. Find his gain in his transaction per year. அப்படின்னா இவர் 4% வாங்கி 6% கொடுக்குறாரு. ஸோ லாபம் 2%. 2% இஸ் ப்ராஃபிட் ஃபார் 1 year. ஸோ அப்போ இவங்க நமக்கு 1 year டிரான்சாக்ஷன் கேட்குறாங்க, 2% தான் கேட்குறாங்க. நம்ம 2% கண்டுபிடிச்சா தெரிஞ்சிடும். ஸோ 10,000ல் 1% இஸ் 100. ஸோ 2% இஸ்
100 into 2, 200, right? Simple. This is the answer option. Find the ratio between HCF and LCM. So ரெண்டுமே prime numbers. So HCF வந்துட்டு 1 தான். ஸோ ஒன்லி ஒன்று மட்டும் தான் இருக்குது, ஒரே ஆப்ஷன் இதுதான். ஸோ ப்ரைம் நம்பருங்கனால ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் தான் எல்சிஎம் வரும். 7 into 13, 70, 21, 91, right? This is the answer option. Okay. Kyle bought 5 dozens of eggs. ஒரு dozen equal to 12 eggs. So 5 dozen, 16 eggs. Total 60 eggs இருக்கு. 45 are good. 45 are goodனா, so total வந்துட்டு 15 are bad eggs. So நமக்கு to express the number of rotten eggs. The number of rotten eggs percentage going to be rotten eggs by the whole eggs 60, right? Total number of eggs into 100 பண்ணோம். So totally 1 by 4, this is 25%. This is the answer option. So இது simple question. இது எப்படின்னா பபல்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. AU இருக்கு 2 பபல்ஸ், AEU இருக்கு ஸோ 3 பபல்ஸ், UA இருக்கு 2 பபல்ஸ், அது மாதிரி மண்டேல OA இருக்கு ஸோ 2. This is the answer option. ஸோ தேங்க்யூ. நீங்க இதை மாதிரி சம்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க.